Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Nahmaduhu wa nusalli ala rasulil karim amma ba'd. Alhamdulillah இன்னைக்கு மதரசத்து சுல்தானி நிஸ்பான் பெண்கள் மதரசால் நடக்கிற பயான்ல ஒவ்வொரு ஆலிமாக்கள் ஒவ்வொரு தலைப்பில் பேச இருக்காங்க. அதில் நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பெருமை கொள்வது எது கூடும் எது கூடாது அப்படின்னு சொல்கிறத விட பெருமை என்றால் என்ன, பெருமைக்கு இஸ்லாம் வகுக்கிற இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பயானில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் அகப்பெருமைக்காரர்களை நிச்சயமாக அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையில் போடுறான். அகப்பெருமை அப்படின்னா என்ன, அதுக்கு இஸ்லாம் வகுத்திருக்கிற இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவனுடைய உள்ளத்தில் அணுவளவேனும் பெருமை இருக்கிறதோ அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதர் எந்திரிச்சு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்போ ஒரு மனிதர் தன்னுடைய ஆடையோ இல்லை தன்னுடைய அணிகலன்களோ வந்துட்டு இந்த காலணி இந்த மாதிரி விஷயங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறது தற்பெருமையில் கூடுமா யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரசூலுல்லாஹ் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்பக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பதிலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதர் தன்னுடைய தோற்றத்தை அழகாக காண்பது வந்து தற்பெருமையில் கூடாது, அது தற்பெருமை இல்லை. அப்போ பெருமை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விஷயங்களை பெருமைக்கு இலக்கணமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒருவர் உண்மையை மறுத்தாங்க, உண்மையை மறுப்பதுனா அல்லாஹ்வினுடைய வேதத்தை வந்துட்டு தர்க்கம் செய்கிறதோ இல்லை வந்துட்டு அல்லாஹ்வுக்கு அடிப்பணிவதை மறுப்பதோ, அப்படி இல்லை அப்படின்னா வசனங்களை வந்துட்டு பொய்ப்பிக்கிறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் இப்போ மனிதர்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்குது, அவன் அல்லாஹ் கிட்ட கேட்குறான் அப்படின்னா அல்லாஹ் அதுக்கான தீர்வை கொடுக்குறான். ஆனால் அந்த அடியான் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, நான் பட்ட கஷ்டத்தினால தான் எனக்கு இந்த ஒரு பலன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்துறதுக்கு பதிலாக தன்னைத்தானே வந்துட்டு பெருமையாக பேசிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு செய்கிறது பெருமைக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களை யார் இழிவாக மதிக்கிறாங்களோ, ஒன்று இப்போ வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்ல பெருமையாக இல்லை கம்பீரமாக இருப்பது மட்டும் நல்ல விஷயம் கிடையாது, மற்றவங்கள கண்டிப்பாக மதிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்கிறாங்க. இப்போ பெருமை கொள்வது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க, எது பெருமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பெருமையாக இருக்கிறதுக்கு பெருமையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னைத்தானே வந்துட்டு விளம்பரப்படுத்திக் கொள்ளும். இப்போ ஒரு அமலை செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மனிதர் தொழுக வராங்க அப்படின்னா யாருக்காக தொழுக வராங்க, அல்லாஹ்வுக்காக. ஒரு அடியான் ஒரு அமலை அல்லாஹ்வுக்காக இல்லாமல் பிறர் பார்க்கணும், பிறர் நம்மளை வந்துட்டு மதிக்கணும், பிறர் நம்மளை வந்துட்டு உயர்வாக பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமலை செய்வதும் பெருமை அடிப்பதற்கு சமமாகும். இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க கலீஃபாவாக ஆனதுக்கு அப்புறமும் கூட ரெகுலர், அதாவது தினசரி செய்கிற ஒரு உதவியை வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஏழை விதவைகளினுடைய வீட்டிற்கு சென்று அவங்களுக்கு தேவையான வேலைகளை, அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது கலீஃபா வரத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு, அது அவங்க ஆனதுக்கப்புறமாவும் அவங்க கலீஃபாவ் ஆகிட்டாங்க அப்படின்ற அந்த பெருமை இல்லாமல் அவங்க அந்த உதவியை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன படிப்பினையை கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் உயர்ந்தாலும் பெருமை அப்புறம் கண்ணியம் இந்த 2மே வந்துட்டு அல்லாஹ்வுக்கு உரிய சொல் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லியிருக்கான். அப்போது அந்த 2 விஷயத்தில் யார் அல்லாஹ்கிட்ட தர்க்கம் செய்கிறாங்களோ, இல்லை யார் தன்னைத்தானே வந்துட்டு பெருமையாக பேசிக்கிறாங்களோ அவங்களாம் அல்லாஹ் வந்துட்டு விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துட்டு
அடிமையாக இருந்தப்போ தான் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றதற்காக அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இல்லை துன்புறுத்தல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் அந்த நிலையிலையும் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் அஹத், அவன் ஒருவனை, எல்லா பெருமையும் எல்லா கண்ணியமும் அவன் ஒருவனுக்கே சேரும் அப்படின்னு சொல்லி ஈமான் மற்றும் தக்குவாவை தான் தான் பெருமையாக கருதுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி அவங்க இருந்ததுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅத்தின் என்ற உயர்ந்த கண்ணியத்தை வந்துட்டு அவங்க பெற்றாங்க. இப்போ பெருமை அப்படிங்கிறது வந்துட்டு அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுறதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்றுவதும், இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் தான் நமக்கு பெருமை இருக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள்ல வந்து நமக்கு பெருமை இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அத்தகைய தக்வாவையும் பணிவையும் கொடுத்து அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.